வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் கருஞ்சட்டை படை 2.0 சேர்ந்த தோழர் மணியமுதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கும் எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் இடையே நடந்த சண்டை அது சில மாதங்கள் போயிட்டு இருந்தது. அவர் ட்விட்டர்ல ஒண்ணு போடுறதுக்கு, அவங்க பதில்ல ஒண்ணு பேசுறதுக்கு, மேடைகள்ல பேசுறதுக்கு, அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாய்ஸ் நோட் வெளியே வந்ததுக்கெல்லாம் காரணம் எஸ்பி வருண்குமார் அவர்கள் தான். ஒரு மிகப்பெரிய சண்டை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் எக்ஸ் தளத்துல இருந்து வெளியேறேன் அப்படின்றதை அவர் அறிவிச்சுட்டு அதுல இருந்து வெளியேறதெல்லாம் பார்த்தோம். இப்போ சமீபத்துல நடந்த ஒரு கூட்டம், நேற்றைய தினம் சண்டிகர்ல நடந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல இந்த சைபர் அட்டாக், இணையதள தாக்குதல் தொடர்பாக எஸ்பி அருண்குமார் பேசுறாரு. அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக நாம் தமிழர் கட்சியை அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. தனக்கும் தன் குடும்பத்திற்கும் எவ்வாறு நாம் தமிழர் கட்சி மிரட்டலை விட்டாங்க, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், யார் மேலாம் நான் எஃப்ஐஆர் போட்டேன், அண்ட் அந்த பதிவுகள்லாம் இருக்கா இல்லையா இப்படின்ற தொடர்பான ஒரு விலாவாரியாக அவர் பேசுறாரு. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்துக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் பதில் தாக்குதல் எல்லாம் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீமானும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல எப்படி பாக்குறீங்க, ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் சண்டை அப்படின்றது நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கு. நீங்களும் பொதுத்தளத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், எப்படி பாக்குறீங்க? முதல்ல நம்ம இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முதல்ல வருண்குமார் அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் மேல ஒரு சின்ன தவறு இருக்குதான் நான் பார்க்கிறேன். செய்தியில படிச்சேன், சீமா நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதம் பேசுறாங்க, தனித்தமிழ்நாடு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை நான் முதல்ல வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் வன்மையா கண்டிக்கிறேன்னா, சீமான் எந்த இடத்துலயும் தனித்தமிழ்நாடு பேசுறது இல்லை. தனித்தமிழ்நாடு கேட்கும் அளவுக்கு பேசும் அளவுக்கு ஒருத்தான ஆள் சீமான் இல்லை. அதனால அப்படி தவறா ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கு நான் ஒரு வன்மையான கண்டனத்தை அவர் பதிவு செஞ்சுக்கிறேன். தனித்தமிழ்நாடு கேட்பதெல்லாம் பெரியார் இயக்கங்கள் தான், உண்மையான தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம். அது பாவம் அவர் அதிகாரிக்கு தெரியாம இருக்கலாம். அவரு சீமானை அப்படி நினைச்சிட்டார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒருத்தரா இல்லைங்க ஐயா அவரு. அதை நீங்க இந்த உங்க நேர்காணல் வாயிலாகவே நான் அவர் தெரிஞ்சுக்கிறேன். சீமான் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை, அது ஒரு டம்மி பீஸ். தனித்தமிழ்நாடு கேட்கும் அளவுக்கு ஒருத்தர் இல்லை, டம்மி பீஸ். ஒண்ணு. இன்னொன்னு, தனித்தமிழ்நாடு கேட்பது பிரிவினைவாதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிவினைவாதம் கிடையாது. தமிழர்களுக்கான ஒரு நாடு வேண்டும் அப்படின்றது ஒவ்வொரு தேசிய இனங்களும் அவருக்கான நாடு அப்படிங்கிற கோரிக்கை வைப்பதில் ஒன்றும் தவறுங்க. இவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா என்ன சொல்லணும், இல்லைங்க ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு கட்சியை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது பேசக்கூடாதுன்னு கேட்டா பேசக்கூடாதுதான். அவங்க அந்த அந்த கட்சி தவறு, அந்த உறுப்பினர்கள் தவறு செய்யறாங்க, அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்றது சரி. ஆனா நீங்க அந்த கட்சியோட கொள்கை இதெல்லாம் நீங்க பேசக்கூடாதான்னு கேட்டா பேசக்கூடாது அப்படிங்கிறது சரிதான். ஆனா காலங்காலமா இங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் நாங்க போய் ஒரு காவல் இந்த புகாரை கொடுக்குறோம், இல்ல நாங்க வேற யாரு மேலேயோ ஒரு புகார் கொடுக்குறோம்னா இங்க இருக்க உயரதிகாரிகள், ஐயா தீக்காரங்களுக்கு வேலையே இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது சாதிய பிரச்சனை வந்துட்டு போய் புகார் கொடுக்க போறா, தீக்காக்காரன் சும்மா இருக்க மாட்டீங்களாப்பா, அமைதியா விட்டு அதுவே சரியாயிருப்பா இப்படின்ற பார்வையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நிறைய நம்ம பேசி பார்த்துருக்கோம். அப்படி ஒரு டோன்ல அவர் பேசியிருக்காரு. ஆனா இது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது, அவர் தனிப்பட்ட வழியில பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள். இதை செஞ்சது யாருன்னா நாம் தமிழர் கட்சி, இந்த சீமானுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்க அந்த தம்பிகள் அப்படிங்கிற பேர்ல இருக்க அந்த கும்பல். இந்த கும்பல் தொடர்ந்து அவருடைய குடும்பம் குறித்து தவறான செய்திகளை பரப்புறது, அவங்களுடைய குழந்தைகள் படத்தை வந்து அபியூஸ் பண்றது, இந்த வேலையில் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இது முதல்ல கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு எஸ்பியா இருக்காரு, அவங்க மனைவியும் ஒரு எஸ்பியா இருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைய படத்தை முகநூல்ல போட்டு ட்விட்டர்ல போட்டு விமர்சிக்கிறேன். இன்னொருத்த வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தலை எடுத்துரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பதிவு போட்டுலாம் நான் பார்த்தேன். சீமான் சொன்னதுக்காக அங்க அமைதியா இருக்கோம், இல்லைன்னா உன ஏதோ பண்ணிடும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிக்கு மிரட்டல் விடுறான். அப்போ நீங்க நியாயமா பார்த்தா இந்த இந்த குற்றத்துக்கு எல்லாம் சேர்த்து சீமான கைது பண்ணிருக்கணும். இப்படி பேசுகிறார் இல்லையா, ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து கொலை செஞ்சிருவேன், அவங்க குடும்பத்தையே கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றது, அந்த குழந்தைகளின் படத்தை வந்து ஆபாசமாக பயன்படுத்துறது, இதுக்காக சீமானுடைய தம்பிகள் செய்யற தவறுக்காக வந்து சீமானை தான் உள்ளதுக்கு போனோம். ஏன்னா இந்த பிரச்சனையை பெரிதாக்குவதே சீமான் தான். அப்ப அது ஒண்ணும் இல்ல, ஒரு காவல்துறை அதிகாரி அவர் அவருடைய ஏதோ ஒரு வேலை செய்யறாரு, நீங்க தொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இல்ல அவர் மேல தவறு இருக்கும் பட்சத்துல அவர் மேல நீங்க வந்து உயரதிகாரி சந்திச்சு புகார் போடணும். அதை விட்டுட்டு இவர் வந்து உட்காந்து மேடையில் உட்காந்து பேசுறாரு. ஏன்னா போலீஸ்காரனை வச்சு என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆடியோ ரிலீஸ் பண்ணது இவர் தான், இந்த அதிகாரி தான். என்ன ஆடியோ? காளியம்மாவை பிசுறுன்னு சொன்ன ஆடியோ, நத்தம் சிவசங்கரை பிசுறுன்னு சொன்னது ஆடியோ, அதே போல மற்ற கட்சியினர் எல்லாம் ஆபாசமா பேசின ஆடியோ, இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்குது. இந்த ஆடியோ முதல்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு, இந்த கேள்வி வரும்ல. எஸ்பி வருண் அவர்கள் வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. இவங்க சொல்றாங்க, யாரு இந்த சாட்டை தெரிவிகள் வந்து நான் சிறைக்கு போனேன், போகும்போது என் மொபைல் வச்சு அந்த மொபைலை வந்து கைப்பற்றுறாங்க, அதுல இருந்து ஆடியோ தான் வெளியே வந்துச்சு அப்படின்னு சாட்டை தெரிவிக்க சொல்றான்.
சாட்டை திருவனுக்கு இந்த ஆடியோ எப்படி போச்சு? சீமான் பேசிய இந்த ஆடியோ எப்படி சாட்டை திருவன் போச்சு? அப்ப சீமான் யாரு கேட்கறா? நான் பேசுறதெல்லாம் நீ எப்பறம் ரெக்கார்ட் பண்ணி வச்ச அப்படின்னு சாட்டை திருவனுக்கு கேள்வி கேட்கணுமா? அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு எஸ்பி வருண்குமார கேட்கணுமா? இது வரைக்கும் நீங்க சாட்டை திருவன் கேள்வி கேட்டிருக்கீங்களா? சீமான் கேள்வி கேட்டிருக்காரா? இந்த இடுமாவனம் கார்த்தி அப்படிங்கிற அவர் ஒரு பெண்ணை காதலிச்சார் அப்படின்னு ஒரு பிரச்சனை போச்சு. அந்த பெண்ணை காதலிச்சாரு, திருமணம் செய்யாம ஏமாத்திட்டாரு. அந்த பொண்ணு பேசின ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோ எப்படி வந்துச்சு? அதுல 2 பேர் தான் பேசிக்கிறாங்க. இன்பவனம் கார்த்தியும் பேசுறாரு, அந்த பெண் காதலி சொல்ற 2 பேரும் தான் பேசிக்கிறாங்க. அந்த ஆடியோ எப்படி வெளியே வந்துச்சு? அந்த ஆடியோ சாட்டை துரைமன் எப்படி போச்சு? சீமான் வந்து பிசுறுன்னு சொல்றது, காளியம்மா பிசுறுன்னு சொன்னது சாட்டை துரைமன் கூட சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஆனா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தனிப்பட்ட ஒரு உரையாடல் இல்லையா? அவங்க காதலன் காதலி 2 பேரும் உரையாடல் இல்லையா? அந்த ஆடியோ சாட்டை துரைமன் ஏன் சேவ் பண்ணி வச்சிருக்கணும்? எப்படி லீக் ஆச்சு? அதே போல திருச்சியில இருக்கும்போது இருந்த ஒரு பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மதுபோதையில இருந்தாங்க. எல்லாருமே தண்ணி அடிச்சிருந்தாங்க. அதை வீடியோ எடுத்தது யாரு? சாட்டை துரைமன் இருந்தாங்க. அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோ வெளியே வருது ஒரு 6 மாசம் கழிச்சு. சொந்த கட்சிக்காரங்க தண்ணி அடிக்கிறது, என்னென்ன பேசுறது எல்லாம் எடுத்து ஆடியோ வச்சுக்கிறது, வீடியோ எடுத்து வச்சுக்கிறது. இதை ஒரு நபர் தொடர்ந்து செய்யறான். நீ அவன் மேல கோவப்படல, அவன் நீ கேள்வியே கேட்காம எஸ்பி வருண்குமார் இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்ற. அப்புறம் எஸ்பி வருண்குமார் மேல நீ ஒரு சாதிய முத்திரையை குத்த பாக்குற. அப்போ அவரும் கேள்வி கேட்கத்தான் செய்வாரு. எஸ்பி வருண்குமார் ஒரு தவறு செஞ்சார், அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றது. அதாவது எஸ்பி வருண்குமாரை நீ கண்டிச்சு பேசுறது. இல்ல உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கான்னு சீமான் கேக்குறாரு. உங்களோட குடும்பம் குழந்தை எல்லாம் திட்டுறாங்கன்னு சொல்லி நீங்க வந்து பேசுறீங்க. எங்களெல்லாம் திட்டுறாங்களே, எங்களை எல்லாரும் எடுத்து போட்டுருக்காங்களே, அவங்களாம் நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டீங்களா? கைது பண்ணிட்டீங்களா? நீ 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 வழக்கு போடு. நீ தலைவன் தானே, நீ ஒரு கட்சியோட தலைவன் தானே. உன் குடும்பத்தை திட்டுறாங்கன்னு சொல்ற இல்ல, அந்த அந்த பதிவுல எடுத்து நீ வழக்கு போடு. ஏன் வழக்கு போட மாட்டேங்கிற? அதை செய்ய. இங்க எல்லா கட்சியும் நான் பேசினாலும் என்னை விட்டுட்டு என் குடும்பத்துல இருக்க பெண்களை தான் பேசுறான். அது RS காரன் அப்படிதான் பாரா, நாம் தமிழர் கட்சிக்காரன் அப்படிதான் பேசுறான். அப்படி பேசுறது நம்ம திருத்தலாம் முடியாது, அதை நம்ம கடந்து போயிடணும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ பேசுவதால ஒரு பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டதுனால, கேரக்டரை கொச்சைப்படுத்தி பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீ சொன்னா சொல்லிட்டு போனா எப்படி கடந்து போறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சீமானை வந்து சீமான் குடும்பத்தை பேசுறாங்க அப்படின்னு கோவம் வருதுல்ல. ஆனா அதிக அளவுல ட்விட்டர்ல இருக்கக்கூடிய சோசியல்ல இருக்கக்கூடிய யாரு? இதை சீமானே சொல்றாரு. பெரிய ஐடிவிங் ஐடிவிங் தான். இந்த ஐடிவிங் கும்பல் தான் இங்க இருக்க எதிர்கருத்துள்ள எல்லாரையும் இந்த ரொம்ப ஆபாசமா தாக்குறது இந்த கும்பல் தான். சீமான் கும்பல் தான் அதிக அளவில் ஆபாச தாக்குதலை நடத்துவது. இப்ப சமீபத்துல நம்ம அதர்ம மனோஜ் இருக்காரு. அவர் அவங்க குடும்பத்தை சேர்ந்த நண்பர்கள், தோழி, பெண்களோடு சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காரு. அதை வந்து இவன் எடுத்து போடுறான், தவறாசி தெரிச்சு போடுறான். பக்கத்துல அவங்க மனைவி இருக்கிறாங்க. இதை எப்படி நீ எடுத்து போடுற? இதை நீ கேட்டியா? இப்படி லிஸ்ட் எடுத்து பேசினா எக்கச்சக்கமான லிஸ்ட். ஆதரவாளர் யாராவது பண்ணிருக்கலாம், ஆவேசப்பட்ட யாராவது பண்ணிருக்கலாம். இதுக்கு எப்படி நாம் தமிழர் கட்சியை பொறுப்பாக்க முடியும்? அது கூட ஒரு சண்டை எப்படி தொடர்ச்சியாக போட்டுட்டே இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு பின்னாடி இருக்கு, சீமான் இருக்காருன்னு எப்படி ஃப்ரேம்? நீங்க தான் இருக்கீங்க. வேற யார் இருக்கிறா? இந்த பிரச்சனைக்கு பின்னால சீமானும் சீமான் தம்பிகள் தான் இருக்காங்க. வேற யார் இருக்கா? சீமானுக்கு ஆதரவா எழுதுவா யார் எழுதுவான்? ஒண்ணு சீமான் கட்சியில இருக்க எழுதுவான், இல்ல சீமான் ஆதரவா எழுதுவான். ரெண்டுக்கு என்ன பெரிய வேறுபாடு? இப்போ இயக்கத்துல எண்ணிக்கை குறைவான ஆட்கள் இருப்பாங்க, இயக்கம் இல்லாம பெரிய நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளியில இருக்காங்க. நீ அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா கூட பாத்தியா? பெரியார் பேத்தியை பாத்தியா, பெரியார் தொண்டர்ல பாத்தியான்னு பதிவு போடுறியா இல்லையா? அப்புறம் போடுறா அப்படி? அப்புறம் எப்படி எழுதுற? ஏன்னா அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமா? அப்ப மட்டும் அவங்க வந்து ஆதரவாளர்லாம் போயிடுறாங்க. இப்ப இசைவாணி வந்து ஒரு பாட்டு பாடினாங்க, அவங்க பெரியாரிஸ்டே இல்லை. அவங்க பெரியாரிஸ்டா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரி இவங்க சும்மா ஒரு போற போக்கு சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு தெரிஞ்சு வேற பெரியார் பாடல்லாம் பாடின மாதிரி தெரியல. பெரியாரிய கொள்கையை வந்து அவங்க பின்பற்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அது ஒரு பாடலுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தாங்க. அப்ப நீ பெரியார் பேத்தி நான் அவங்களை ஆபாசம் எழுதிட்டு இருக்கிறேன். கருப்பர் கூட்டம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப வந்து அந்த யூடியூப் சேனல்ல பேசிய தோழர்கள் கைது செய்யப்படுறாங்க. ரொம்ப குறிப்பா நாத்தியன் கைது செய்யப்படுறாரு. நாத்தியன் வீட்டுல இருக்க பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசப்படுத்துறது நாம் தமிழர் கட்சி கும்பல் தான். RS காரன் என்ன செஞ்சானோ அதை நாம் தமிழர் கட்சி செஞ்சாங்க. மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்றோம். நாங்களாம் அப்ப கண்டிச்சோம். அவர் ஒரு கருத்து சொல்றாரு, அவர் ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கு நீ பதில் சொல்லு. இப்ப வரைக்கும் இசைவாணி ஆபாசம் சுத்திரிக்கிறது யாருங்க? 2 பேர் தான். ஒண்ணு இந்துத்துவவாதிகள். சாட்டை எல்லாம் வந்து இசைவாணி சொல்ல வந்து அவங்க மேல தப்புன்ற மாதிரி பேசுறாங்களே. அதுதான் சொல்றேன். இவரு பேசியிருக்காரு, யாரு? சாட்டை திருவரும் பேசியிருக்காரு. ஆனா தம்பிகள் எழுதி கமெண்ட் போடுறாங்க. ஏங்க நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. ரஜினிகாந்தை நண்பன், சங்கீதா நண்பன் அப்படின்னு சீமான் சொன்னாரு. அதை நியாயப்படுத்தி சாட்டை திருவன் பேசுறான். இந்த சாட்டை திருவன் கொஞ்ச நாளுக்கு முன்னால ரஜினியை என்ன இழிவுபடுத்தி பேசியிருந்தான்? ரஜினியை இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு அப்படிங்கிறத விட அவங்க மக சம்பந்தமே இல்லை. அவங்க ஏதாவது அரசியல் பேசுறாங்களா அவங்க மக 2 பேரும்?
ஐஸ்வர்யா, சௌந்தர்யா, அவர் 2 பேர். அவங்க 2 பேரும் எவ்வளவு மோசமா பேசியிருந்தா அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுனது யாரு? சாட்டை துரைமுருகன் தானே. இப்ப உங்களுக்கு நண்பன் ஆயிட்டாரு அவரு. வெக்கமா இல்ல? சூடு சொரணை இல்ல? சோத்த எடுத்தீங்களா? சோத்த விட்டு வேற எடுத்துக்கீங்களா? சீமானும் சாட்டை துரைமுருகனும் போன மாசம் வரைக்கும் ரஜினி குடும்பத்தை ஆபாசமா பேசியிருக்க, ரஜினியின் மகளை ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்கிற, ஆண்களோட தொடர்பு படுத்தி பேசுற. இப்ப அவருக்கு நண்பன் ஆயிட்டாரு. இதை நியாயப்படுத்தி வர பேசிக்கிறோம். நாங்க இங்க ஆதரவா பேசணும், அங்க எதிர்ப்பா பேசணும் அப்படின்னு. என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? இப்ப இசைவாணி விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? அது சொல்லுங்க. நாங்கள் கேடி ராகவனை ஆதரிக்கிறோம். கேடி ராகவன் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்டார் சீமான். கேட்டாரா இல்லையா? கேடி ராகவன் என்ன தப்பு பண்ணாருன்னு ஊருக்கே தெரியும். இந்து கடவுள்னு சொல்லப்படுற கடவுள் படங்களை வச்சுக்கிட்டு அந்த கடவுள் பூஜை அறையில வச்சுதான் அவர் அப்படி ஒரு காரியம் பண்ணாரு. நாத்தியவாதிகள் கூட யாரும் பண்ணதா எனக்கு தெரியல. அப்படி ஒரு செய்தி வெளியிட்டதை நான் பார்க்கல. கடவுளே இல்லையப்பா அப்படின்னு சொல்றேன். கருப்பு சட்டை போட்டு யாருமே அப்படிலாம் பண்ணதா இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு இவங்க வீடியோ ரிலீஸ் பண்றாங்களா அப்படிதான் வீடியோ வந்திருக்கா? இல்ல. ஆனா இவங்க தான் பூஜை அறையில வச்சு இப்படி ஒரு காரியத்தை செய்யறான். அதுக்கு இதெல்லாம் யாரும் செய்யாததாப்பா அப்படின்னு சொல்லி சீமான் ஆதரவு விடுறாருல. இசைவாணி இப்படி ஒரு பாடல் பாடியிருக்காரு. இதை 8-6 வருஷம் கழிச்சு வைரல் ஆக்குறான். இல்லப்பா அது தவறு இல்ல, அது பெண்ணுரிமை பாடல் தான் அப்படின்னு சீமான் பேசியிருக்கியா? கல்யாணராமன் அப்படின்னு பாஜக சேர்ந்த ஒரு நபர் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஆபாசா பேசக்கூடிய நபர், அவருக்கு கருத்துரிமை இல்லையா அப்படிங்கிற. மாரிதாஸ் அப்படின்னு பொய்க்குனே பேசி வாயை திறந்தா பொய் மட்டும் பேசக்கூடிய நபர் இந்த மாரிதாஸ். அவனை கைது பண்ணா கருத்துரிமை இல்லையா? அவன் தம்பி அப்படிங்கிற. அவனை தம்பின்னா அந்த தம்பி தான் உன்னை செருப்பால் அடிப்பேன்னு பேசினா ஒரு காலத்துல தானே. சீமானே செருப்பால் அடிப்பேன்னு பேசினேன், சீமான கைய கண்ணுல பார்த்தா அடிச்சு போடு அப்படின்னு மாரிதாஸ் சொன்னான். அவனை கைது பண்ணும் போது அவன் தம்பி அப்படிங்கிற. கேடி ராவனுக்கு ஆதரவா பேசினேன், கல்யாணராமனுக்கு ஆதரவா பேசினேன், மாரிதாஸுக்கு ஆதரவா பேசினேன், இசைவாணிக்கு ஆதரவா நீ பேசினேன். எச்ராஜாக்கும் பேசிருக்க. ஐயா எச்ராஜா என்ன பண்ணாரு, அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பேசிருக்கிற. இவங்க எல்லாம் அவனுக்கு மாரிதாஸ் தம்பி ஆயிடுறாரு, கேடி ராகவன் அண்ணன் ஆயிடுறாரு, கல்யாணராமன் அண்ணன் ஆயிரு, எச்ராஜா ஐயா ஆயிடுறாரு, இசைவாணி தங்கச்சியா கலையா? என்ன பேசியிருக்க? உனக்கு எந்த ஒரு கருத்தியிலும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. வாய்க்கு வர்றது மேடையில வளர வேண்டியது. நீ உன்னை ஒரு தலைவரும் வச்சு பத்திரிக்கையாளரும் பேசிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அதனால சொல்றேன், இந்த நபர்கள் தான் திட்டமிட்டு எல்லாரையும் ஆபாசமா ஒரு இணைய தாக்குதல் நடத்தி இந்த நாம் தமிழர் இணையவெளி தாக்குதல், ஆபாச தாக்குதல் நிறைய பேர் புகார் கொடுத்திருக்காங்க. சுந்தரவல்லி தோழரா இருக்கட்டும், ஐயா சுபவி அவர்களே பயங்கரமா இவங்க திட்டுவாங்க, பேசுவாங்க. நிறைய பேர் செந்தில்வேல் இப்போ சமீபத்துல செந்தில்வேல் அந்த மாதிரி பயங்கரமா தாக்குறாங்கன்றதெல்லாம் அவருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போல. சுந்தரவல்லி தோழர் கமிஷன் ஆபீஸ்ல 2019 அந்த டைம்ல புகார் கொடுத்தாங்க. அது பெரிய அளவுல எதுவும் போடல. இந்த மாதிரி இவரையும் ஒரு ஆபாச தாக்குதல் நடத்தலாம், இவரும் கடந்து போயிடுவாரு அல்லது பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னு இவங்க தொட்டுட்டாங்க. பட் இவரு அவங்க அளவுக்கு யாரையும் திரும்ப எடுத்துக்கலாமா? ஆமா, உண்மை அதுதான். ஏங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு கட்சியில் பயணிக்கிறாங்க, ஒரு கொள்கைக்காக வேலை பார்க்கறாங்க. அவர் ஒரு அரசு அதிகாரி. சீமான் நாம் தமிழர் கட்சி போய் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. நாம் போய் ஒரு அனுமதி கேட்டாலும் கொடுப்பாரு, திமுக காரன் அனுமதி கேட்டாலும் கொடுப்பாரு, அதிமுக கேட்டாலும் கொடுப்பாரு, பாஜக கேட்டாலும் கொடுப்பாரு, எந்த கட்சிக்காரன் போய் கேட்டாலும் அனுமதி கொடுப்பாரு. அது அவருடைய வேலை. எல்லா கட்சியினருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவருடைய வேலை. எல்லா கட்சியினர் பிரச்சனையும் பேச வேண்டியது, தீர்க்க வேண்டிய அவருடைய வேலை. பொதுமக்கள் பிரச்சனையும் கையாள வேண்டியது அவருடைய வேலை இல்லை. நீ அவரை போய் தனிப்பட்ட முறையில் தாக்கல் இருந்தா அவர் எப்படி வேடிக்கை வைப்பாரு? நான் என்ன கேட்கிறேன், அவருடைய குழந்தையை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க மனைவி வந்திதா, அவங்கள பற்றி பேச வேண்டிய என்ன இருக்கு? அவசியம் இருக்கு. நீ சொல்றபடி ஆடியோ ரிலீஸ் பண்ணதே அவரே இருக்கட்டும்பா, அருணாவே இருக்கட்டும்பா, அவரை பற்றி பேசு. உயரதிகாரியை பார்த்து டிஜிபியை பாரு, ஐஜியை பாரு, என் ஆடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நாங்க ஆபாசமா பேசணும், கொச்சையா தான் பேசுவோம், அது எங்க பரம்பரை தொழில், அப்படிதான் பேசுவோம். ஆனா இவர் எப்படி ஆடியோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் சொல்லு. அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனா அவங்க மனைவி ஏன் ஆபாசமா நீ பேசுற? அவங்க புகைப்படத்தை ஏன் நீ கொச்சைப்படுத்தி போடுற? அவங்க குழந்தை என்ன பண்ணாங்க? அப்போ நீ தனிநபர் தாக்குதல் நடத்தும் போது ஒரு அரசு அதிகாரி தனிநபரா அவருடைய குடும்பத்தை தாக்கி பேசும்போது அவரையும் வேடிக்கை பார்க்கணும். என்ன பேசுறா, உன்னை பேசினா அவங்க பதில் சொல்லு. நீ பேசுற, அதுக்கு ஒண்ணு பேசுறாங்க. நீ ரொம்ப நாகரிகம் பேசி கிழிக்கிறியோ? உலகத்தில் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, ஒரு தலைவர் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுற, பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு பேசுற. இப்படி ஒரு தலைவர் யாரும் பேசி நான் பார்த்தது இல்லை. அவ்வளவு மோசமா பேசுற அந்த சீமா. அப்ப உனக்கு ஓ மொழியிலே பல பேர் பதில் சொல்றாங்க. இப்பவும் சொல்றான். கயல்வெளி குறித்து சீமானின் மனைவி கயல்வெளி குறித்தோம்,
அவருடைய மகன் மாவீரன் குறித்த யாராவது ஆபாசமாகவோ அநாகரிகமாகவோ பேசினால் அது தவறுதான். அது நான் பேசணும் தப்புதான். நான் என்ன கேட்கிறேன், எந்த ஒரு பெரியார் இயக்கத்தை சேர்ந்த இப்ப நாங்கெல்லாம் யூடியூப்பும் வச்சிருக்கிறோம், நாங்களோ இல்ல வேற பெரியார் இயக்க தோழர்களோ யாராவது சீமானின் மனைவி குறித்து அநாகரிகம் ஆபாசம் பேசிக்கணும் சொல்லு சொல்லு. போற போக்குல வந்து என்னையும் தான் பேசுறாங்க, குடும்பத்தையும் பேசுறாங்கன்ற. யாரு பேசினான்னு சொல்லு. யாரு பேசியிருப்பான்னா பாஜகாரன் பேசியிருப்பான், உன் சங்கி நண்பன் பேசியிருப்பான். அதை சொல்ல கூட உனக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல. என்னையும் பேசி விட்டார்கள், என்னையும் தான் பேசுறாங்க. தேவா பாஸ்கர் பேசினா தேவா பாஸ்கர் தான் பேசுவாங்க. தேவா பாஸ்கரும் மணி என்ன பண்ணணும், போய் புகழ இருக்கணும். பதிலுக்கு நான் 10 பேரை வச்சுட்டு நீ நீ ஓம் பொண்டாட்டி திட்டு, அவன் இவன் பொண்டாட்டி திட்டு, இது என்ன ஒரு அரசியல? அவன் குழந்தைய திட்டு. நீங்க இணையத்துல போய் தேடி பாருங்க, நாம் தமிழர் கட்சியை போன்ற ஒரு இணைய பொறுக்கியில் நீங்க பார்க்கவே முடியாது. இவங்க எல்லாம் வந்து புகார் கொடுத்து விட்டுருவாங்க, அதே மாதிரி வருணம் பேசுவோம் அப்படின்னு சொல்றாருன்னு நினைச்சிட்டேன். அவர் ரொம்ப தீவிரமா இறங்கி வந்து உங்களை அடிக்கிறார், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி திமுக அரசு இருக்கு. இதை நாம் தமிழரை அட்டாக் செய்வதன் மூலமாக இவருக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது, திமுக அரசு கிட்ட ஒரு மைலேஜ் கிடைக்குது. அதனாலதான் தொடர்ச்சியாக இதை பண்ணிட்டு இருக்காரு. திமுக அரசை குளிர்விக்க இவர் தொடர்ச்சியாக நாம் தமிழரை தாக்கி கொண்டிருக்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க திமுகவை திட்டல, இந்த பிரச்சனையை ஒட்டி எஸ்பி வருண் அவருடைய குடும்பத்தை திட்டிருக்காங்க. அவர் மனதளவில் காயப்பட்டிருக்காரு, அதனால அவர் வந்து விமர்சிக்கிறார். எதிர்த்தோட திமுகவுக்கு போயிடுறதா? அப்ப நீ உன் கட்சிக்கார திட்டானே, நீ யார சொல்ற? ஓ சங்கி நண்பன் சொன்னா நீ திட்டுறியா? கனிமொழி ஆபாசமா பேசுறாங்களே, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட மனைவி ஆபாசமா பேசுறாங்களே, ஸ்டாலின் மனைவி ஆபாசமா பேசுறாங்களே, அதெல்லாம் உன் சங்கி நண்பன் சொல்லி நீ வந்து பேசுறியா? உன் கட்சிக்காரன் பேசுறானா அப்படி நாங்க சொல்லவா? பாஜக சொல்லி, பாஜக எதுவும் சங்கி நண்பன் சொல்லித்தான் சீமானும் கட்சியினரும் திமுக பேசலான்னு சொல்ல வராங்க. ஜோதிமணி காங்கிரஸ் எம்பி, அவங்க மேல எவ்வளவு ஆபாசமான சொற்களை சொல்லி நீங்க விமர்சிக்கிறீங்க. பேசுறதெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் என்னைய பேசுறாங்க, நீ பேசுற உன்னைய பேசுறாங்க. உன்னைய பேசினாலும் அவரை பேசினாலும் யாரையும் குடும்பத்தை பற்றி, பெண்களை பற்றி பேசினால், குழந்தைகளை பற்றி பேசினால் அது தவறுதான் சொல்றோம். ஆனா உனக்கு உங்க கட்சிக்காரனுக்கு ஒரு அரசு அதிகாரியே, நான் என்ன சொல்றேன், ஒரு அரசு அதிகாரி கொலை மற்றும் அளவுக்கு உங்க கட்சிக்காரனை வளர்த்து வச்சிருக்க. கூலிப்படை உங்க கட்சியில் நிரம்பி வழியுது, மறுக்க முடியுமா சீமானால? இப்ப ஒரு தென் மாவட்டம் முழுக்க பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. இவரோட கூட்டணியில் இருந்த செந்தில் மலர் என்பவர் இன்னொரு தலைவரை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குவாதம் போகுது. இவர் திடீர்னு நல்லவரா மாதிரி அறிக்கை விட்டுறாரு, செந்தில் மலரே கண்டிச்சு சீமான் அறிக்கையில அவர் விட்டுறாரு. இப்படியான ஏமாற்ற அரசியல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டா இவர் எஸ்பி வருண்குமார் யாரெல்லாம், இன்னொன்னு எல்லாம் ஃபேக் ஐடில தான் பேசுறான், பெரும்பாலான ஃபேக் ஐடில பேசுறான். ஒருத்தன் ஒரு சாட்டை திருமணம் வந்து பதில் சொல்றான், உங்க பேச்சுப்படி வைங்க, என்னோட ஆடியோ எல்லாம் எஸ்பி போட்டார் வெளியே போட்டார்னு சொல்றேன், அதற்காக சட்டை திருமணம் விமர்சனம் பண்ணா கூட பரவாயில்ல, இல்ல சீமான் விமர்சனம் பண்ணா கூட பரவாயில்ல. உங்க கட்சியில இருக்க 100 பேர் 150 பேர் சொல்லி வச்ச மாதிரி அவருடைய மனைவி படத்தையும் அவருடைய குழந்தைகள் படத்தையும் ஆபாசமா ட்விட்டர்ல போட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு அவர் ட்விட்டர் விட்டே போயிட்டாரு. எனக்கு பெரிய வருத்தம், அவர் மேல பெரிய வருத்தம். எஸ்பி வருமார் ட்விட்டர் விட்டுலாம் போயிருக்காரு. அவருக்கு என்ன, நம்ம ஒரு அதிகாரி நம்மளை வந்து அவமானப்பட்டாங்க, அவரு மன விரக்தியில போயிட்டார். பாருங்க, ஒரு மாவட்டத்தோட எஸ்பி அந்த எஸ்பியோட மனைவி குழந்தைகளை ஆபாசமா தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லாம அவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவரை ட்விட்டர் விட்டே போக வச்சிருக்காங்க. அப்ப இவங்க எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சாதாரணமா கடந்து வரக்கூடாதுல்ல. ஒரு மக்கள் பிரச்சனையை அவர் பார்க்காத பிரச்சனை இருக்குமா? எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்திருப்பாரு. அப்படிப்பட்டவர் இதை வந்து மன உளைச்சல் உள்ளாகி வெளியே போறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு மன உளைச்சலா இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த நேரத்துல அவரு எஸ்பி வருண்குமார் அவருக்கு ஆதரவா தான் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம திரும்ப சொல்றோம், ஒரு அரசு அதிகாரி ஒரு கட்சியை பத்தி விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா அந்த அரசு அதிகாரியின் குடும்பத்தை, அவருடைய குழந்தைகளை ஒரு கட்சி பேசும்போது, ஒரு கட்சி தலைமை பேசும்போது பதிலுக்கு அரசு அதிகாரி அவருடைய பதிலை கொடுத்துதான் ஆகணும். அதுல ஒண்ணும் தவறு இல்லை நான் சொல்றேன். நாங்களே சொல்லுவோம், இப்போ இவர் பாஜக எப்படிப்பா வந்து ஒரு அரசு அதிகாரி இருப்பார், அவர் வந்து RS காரா இருப்பார், அவர் எங்களை தீர்க்கக்காரன்னு பேசுவாங்க, நாங்க கேட்போம், அது வேற. ஏன்னா நான் அந்த அரசு அதிகாரியோட குடும்பத்தையோ குழந்தைகளையோ மனைவியோ நாங்க பேசல. அவரு தான் RS காரா இருப்பாரு, எங்களை நெருக்கடி கொடுப்பாரு. ஆனா இங்க அப்படியே தலைகளா இருக்கு. அதனால இன்னமும் நான் சொல்றேன், இந்த இவ்வளவு ஒரு அரசு அதிகாரி, ஒரு மாவட்டத்துக்கு எஸ்பி, அவர் இந்த அளவுக்கு மன உளைச்சலா இருக்காரு. அவங்க மனைவிக்கு, இவருக்கே இவ்வளவு மன உளைச்சல்னா அவங்க மனைவிக்கு இன்னும் எவ்வளவு மன உளைச்சலா இருக்கு. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, எப்ப அவங்க அப்பா பெரிய எஸ்பின்ற, உங்க அப்பாவை உன்னையும் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சக மாணவர்கள் கேட்டா அந்த குழந்தையோட நிலப்பு என்ன ஆகும்? அவங்க மனைவி அவங்களோட உறவில் எப்படி பேசுவாங்க, எப்படி எடுத்துப்பாங்க? என்னப்பா நம்ம பொண்ணு, நம்ம சகோதரிய இப்படி ஆபாசமா பேசுறாங்களே அப்படின்ற என்ன வருமா இல்லையா?
ஏங்க ஒரு அரசு அதிகாரினா ஒரு எப்பவுமே ஒரு பார்வை இருக்கும்ல மக்கள் மத்தியில, பெரிய அதிகாரி நீ அதை கெடுக்கும் போதாவே நீ என்ன பண்ற, ஆபாசமா பேசுற, இது எவ்வளவு பெரிய இயக்கத்தடம், நாளைக்கு எப்படி அவங்கள மதிப்பாங்க. அதனால நாம என்ன சொன்னா, இந்த இந்த குற்றவாளிகள் எஸ்பி வருண்குமார் அவருடைய குடும்பத்தை ஆபாசமாக பேசிய அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதை தூண்டி விட்டதுக்காக சீமான் மீது வழக்கு போட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ரொம்ப நன்றி தொடர். பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சரி.